ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் ஹோல்னஸ் மீட்டிங் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிதறால் படைய சர்ச்சன் சார்பாக உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவர் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சிகரமான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாடின் காலை நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைய தினம் இந்த பரிசுத்த கூட்டத்திலே உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியத்தக்கதாக ஜெபிக்கிறோம். பாக எடுக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபம் செய்ய இருக்கிறோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக ஒரு சரணத்தையும் ஒரு பல்லவியும் நாம் பாடுவோமாக. என் ஆத்துமா நேசமீட்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜெபம் செய்வோமாக. கண்மலையும் மீட்பருமாகிய தேவனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு சோஸ்திரம் சுவாமி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு அடியார்களுக்கு நீர் தந்த இந்த மகா கிருபைக்காக உண்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோஸ்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இங்கே வாரும் இந்த கூட்டத்திலே உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன எங்கள் பரம தகப்பனே, சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் சுவாமி. அவர்கள் உண்மையை அறியும் அறிவிலே நாளொரு மேனையும் பொழுதொருவனுமாக வளர்ந்தோங்கவும் உமக்கு பிரியமுள்ள
பிரியமுள்ள பிள்ளைகளாக இலங்கி பிரகாசிப்பதற்கு நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுற சுவாமி. வாலிபர்களுக்காக உம்மண்டை வருகிறேன் சுவாமி ஆண்டரே. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி ஆண்டரே. வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்திற்கு ஏற்ப ஆண்டரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்க நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுற சுவாமி. சாத்தான் அவர்களை வஞ்சிக்காதவாறு நீர் தாமே சாத்தானிடமிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாத்தரல வேண்டும் என்று கெஞ்சுறேன் சுவாமி ஆண்டவரே. எங்கள் ஆண்டரை பிள்ளைகள் இன்னும் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல மார்க்குடன் அதிகமான மார்க்குடன் பாஸாக நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுற சுவாமி. மேல் படிப்பிற்காக ஆண்டவரே தேர்வு முடிவுகளை காத்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அதிகமான கட் ஆஃப் மார்க்குடன் பாஸாக நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். போட்டி தேர்வுக்காக ஆண்டவரை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை நல்லபடியாக படித்து ஆண்டவரை நல்ல தேர்வு எழுத நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி ஆண்டவரே. இன்னும் வளைகுடா நாடுகளிலே நடைபெறுகிறதான ஆண்டவரை பதட்டமான சூழ்நிலைக்காக உம்மண்டை வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. எந்த ஒரு நாட்டிலும் ஆண்டவரை யுத்தம் ஒரு தீர்வு அல்ல சுவாமி ஆண்டவரே. நீர்தாமை ஆண்டவரை சம்பந்தப்பட்ட தலைவர்களிடம் நீர்தாமை பேசியவர்களும் சுவாமி பேசி ஆண்டவரை சமாதானத்துடன் ஆண்டவரை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த யுத்தத்தை நீர்தாமை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி. உலக தலைவர்கள் மத்தியிலும் நீர்தாமை பேசியவர்கள வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இந்த மாதம் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறதான தேர்தலுக்காக உம்மண்டை வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த தேர்தலிலே ஆண்டவரை அனைத்து மக்களும் ஆண்டவரை வாக்குகளை பதிவு செய்ய நீர்தாமை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி ஆண்டவரை. தேர்தலானது நியாயமாகவும் நீதியாகவும் சமாதானமாகவும் நடைபெற நீர்தாமை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி. நல்ல ஒரு தலைவர், எல்லோரையும் அரவணைத்து போகிறதான தலைவர், எல்லோருக்கும் நன்மை செய்கின்றதான ஒரு தலைவர் தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு நீர்தாமை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி. எங்கள் டச்சன்ய சேனை அகில உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாகாண தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் டிவிஷனல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரோடும் உடைய கிருபை இருப்பதாக சுவாமி. அவர்கள் மூலமாக இரட்சணிய சேனையில் இன்னும் அதிகமாக எழுப்புதல் உண்டாகவும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் நீர்தாமை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி. நாங்கள் கேட்கப் போகிறதான தூதானது ஆண்டவரே அது எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைய ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைய நீர்தாமை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சர சுவாமி. கேட்ட சுருக்கம் சுவாமி. கேட்க தெரியாத அநேக இகபர நன்மைகள் உடைய கரத்தில் இருக்கிறது. அவையாவும் தந்து அடியார்களையும் உலகத்தார் அனைவரையும் காத்து ரட்சித்து வழிநடத்தல வேண்டும் என்று மீட்பெறும் ரட்சிகருமாக இயேசுவினுடைய திருப்பாதங்களாடி கேட்டுக்கொள்கிறோம். இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இப்பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 139 1 முதல் 10 முடிய. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். தேவன் தாமே வாசித்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மினி. நான் ஒரு மலையாளி. என் சொந்த ஊர் கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள ராமூர் என்ற ஊரில் നിന്ന് நான் இந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் சிதறால் ரட்சணி சேனை ஊருக்கு வந்தேன். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. நான் இந்த ஊருக்கு வரும்போது ரட்சணி சேலை ஆலயத்துக்கு ஆராதனைக்காக கடந்து செல்லும்போது எனக்கு தமிழ் மொழி தெரியாததினாலே பாடல்கள் பாடவோ வேதம் வாசிக்கவோ தெரியவில்லை. அதில் மிகவும் வருத்தத்தோடு நான் அந்த ஆலயத்தில் இருந்து ஒரு பொருத்தனை பண்ணினேன். எப்படியாவது தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு வேதம் எல்லா மனிதர்களைப் போல நானும் வேதம் வாசிக்க வேண்டும், தமிழ் பாடல்களை பாட வேண்டும் என்றுள்ள வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் என் கணவனின் சகோதரியிடம்
கேட்டு அதை எழுதி வாங்கி அதை கற்றுக்கொண்டேன். அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு எழுத்துக்களாக கூட்டி வாசித்து முதலாவது வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க தொடங்கினேன். அதுக்கப்புறமாக நான் நன்றாக தமிழிலே வேதத்தை வாசிக்கவும் ரட்சணிய சேனை பாடல்கள் மற்ற பாடல்கள் எல்லாம் பாடவும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபை கூர்ந்தார். அதுக்காக நான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், மரண கண்ணீர்கள் வந்ததுண்டு. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு மஞ்சக்காமாலை என்ற நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டேன். ரொம்பவும் சீரியஸான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவர்கள் ரொம்பவும் சீரியஸான நிலைமையில் இருக்கிறது, இவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒருவரோடொருவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேளையிலே எனக்கு ஒரு ட்ரிப்பு போட்டாங்க. ட்ரிப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிந்ததுக்கப்புறம் என் கண்கள் 2ம் மேலே சொருவி என் நினைவு எனக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைமை வந்தது. அப்போது நான் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பார்வையற்ற குருடன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது பார்வையற்ற குருடனுக்கு இறங்கிய தேவன் எனக்கு இறங்கி எனக்கு மறுபடியும் ஜீவனை தந்தார். அதற்காக தேவனுக்கு கோடாகோடி சோஸ்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனது கணவன் 2023ஆம் ஆண்டிலே எலி காய்ச்சலினால் நெய்யாற்றின்கரையில் உள்ள நிம்ஸ் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு சுகர் லெவல் வந்து 1000க்கு மேலே இருந்தது. அங்கே மருத்துவமனையில் உள்ள டாக்டர்ஸ்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு சுகர் லெவலை நாங்கள் இதுக்கு முன்னமே எந்த பேஷண்ட்டுகளாலும் காணப்படவில்லை. இவர்களுக்கு இப்படி சுகர் கூட காரணம் என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், இதற்கு முன்னே இவர்களுக்கு சுகரே இல்லை, இப்போ எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். அப்போது அவர்கள் பல டெஸ்ட்டுகளும் எடுத்தார்கள். இவர்களுக்கு சுகர் குறையவில்லை. நான் 2 நாட்களாக அந்த மருத்துவமனையில் இரவும் பகலுமாக என் தேவனாய கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். 3வது நாள் அவர் சுகர் லெவல் தானே குறைய வந்தது. நாங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாக அவர்கள் சுகர் லெவல் நார்மல் ஆகிவிட்டது. அதற்காக தேவனுக்கு கோடாகோடி சோஸ்திரம் செலுத்துகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாராக என்று கூறி நான் என் சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் நீ தனியே, இயேசு கிறிஸ்துவே நீ தனியே, இத்தனை மீட்டனையே சுருதிக்கெல்லாம் நீ மணியே, இத்தனை மீட்டனையே
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மறுபடியும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தினம் செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று அப்போஸ்தல பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார். செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், எப்படி நம்மை மதிப்பீடு செய்வது, how to do self appraisal. சுய மதிப்பீடு என்றால் என்ன, அவைகளால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை குணம் என்னவென்றால், தன்னை மிகைப்படுத்திய பெருமையாக சொல்லிக் கொண்டு போவது. நான் அப்படிப்பட்டவன், என் குடும்பம் அப்படிப்பட்டது, நான் இப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய பணக்காரன் என்று சொல்லிக்கொண்டு தன்னையே பெருமையாக தன்னை குறித்து மிகைப்படுத்தி மதிப்பீடு செய்கிற மனிதர்களை அதிகமாக இன்றை காண முடியும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் மதிப்பீடு செய்கின்ற காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ரைசல் யுவர் செல்ஃப். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் நிதானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை மதிப்பீடு செய்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை மதிப்பீடு செய்வதற்கு அநேக காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். வேதத்திலே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உண்டு. லூக்கா 18ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே பரிசேயன், ஆயக்காரன் என்று சொல்லப்படுகிற 2 நபர்களை பற்றி நாம் தெளிவாக பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அது பரிசேயனுடைய அந்த ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், தன்னை மிகைப்படுத்தி நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆலயத்து செல்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்று தன்னை பெருமையாக தன்னை மிகைப்படுத்தி மதிப்பிட்டு சொல்லுகிறதை காண முடியும். அதல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான்? ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டான். பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரே வார்த்தையிலே தன்னை மதிப்பிட்டு, தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து, தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்திலே தன்னை மதிப்பீடு செய்த காரணத்தினாலே ஆயக்காரன் நீதிமான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை நினைத்து பார்ப்போம். அடுத்தவர்களை குறை சொல்லியே மதிப்பீட்டு நாம் கொடுத்தே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை அநேக காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மதிப்பீடு செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனுஷனை பற்றி, ஒரு ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் தன்னை பெருமையாக மதிப்பிட்டு செய்கிறதை பார்க்க முடியும். எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பெருமையாக பேச ஆரம்பித்தானோ, அதோடு நேபாத் நேச்சாருடைய அந்த பதவியை அவன் இழந்தான். மனுஷர் என்று தள்ளப்பட்டான். ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்தான். கடைசியிலே புரிந்து கொண்டான், நான் என் பெருமையை நான் மதிப்பீடு செய்தேன், ஆனால் என்னுடைய தவறுகளை நான் மதிப்பீடு செய்யவில்லை என்பதை உணர்ந்து என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நான் என்னுடைய தவறை உணர்ந்து என்னை நான் சுய பரிசோதனை செய்தேன். நான் என்னை மதிப்பிட்டு பார்த்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே எதெல்லாம் இழந்தேன் என்பதை நினைத்து பார்த்தேன். இப்பொழுது
நான் இந்த தவறை உணர்கிறேன். ஆகவே இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த நேபுகத்நேச்சார் பெற்றுக்கொண்டார். அவருடைய மந்திரிமார்கள் திரும்ப வந்தார்கள். இழந்து போன அவனுடைய பதவி அவனுக்கு கிடைத்தது. அவனுடைய முகக்கலை அவனுக்கு வந்தது. அந்த ராஜ்யத்திலே அவன் ஸ்திரப்படுத்தப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கிறோம். மாம்சமானவன் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அடுத்தவர்களை மதிப்பீடு செய்கிறோமா அல்லது நம்மை மதிப்பீடு செய்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த பொழுது இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் 2 கல்வரை சிலுவிலே அவரோடு கூட அறைந்தார்கள். ஆனால் வலப்பக்க பள்ளன் தன்னை மதிப்பீடு செய்து பார்த்தான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரை எந்த பாவம் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வலப்பக்கத்து கள்ளன் தன்னை மதிப்பீடு செய்தான். அவன் பரதேசியினுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இதான் அன்பு பிள்ளைகளே, அநேக முறை நாம் தவறிவிடுகிறோம். நான் பெரிய கிறிஸ்தவன், 50 வருஷமாக ஆலயத்தை வந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்ப பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தது என்னெல்லாம் பல விதங்களிலே என்னை பெருமையை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுய பரிசோதனை செய்ய நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். 2வது பார்க்கும் பொழுது நம்முடைய தகுதி திறமைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்ரைசல் யுவர் காம்பட்டன்சி. நம்முடைய தகுதிகளை திறமைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். கடவுள் எனக்கு எவ்வளவு திறமை தந்திருக்கிறார், இது யாரால் கொடுக்கப்பட்டது, எப்படி திறமை வந்தது, என்னால் அல்ல, கர்த்தரால் எனக்கு இந்த கிடைத்த திறமை உணர்ந்து நாம் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். தாவீது அந்த கோலியாத்தை வெல்ல போவதற்கு முன்பதாக சவுலும் அவனுடைய படை வீரர்கள் எல்லாரும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்திலே தாவீது வந்து பார்க்கிறார். அங்க இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொள்கிறான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாச உணர்வு வருகிறது. அவன் தன்னுடைய தகுதியை நினைத்து பார்க்க, என்னாலே இந்த கோலியத்தை வெல்ல முடியும், கர்த்தர் எனக்கு தகுதியை தந்திருக்கிறார். அவர் தன்னுடைய தகுதியை மதிப்பிட்டு பார்க்கிறார். இந்த தகுதியை வைத்து, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த தகுதியை வைத்துவிட்டு இந்த கோலியத்தை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள் இருந்த காரணத்தாலே அன்பு பிள்ளைகளே, இந்த தாவீதால் கோலியத்தை ரொம்ப சுலபமாக வெல்ல முடிந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் யாரை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம்? முதலாவது உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்யுங்க. நாம் நம்மையே நிதானித்து ஆராய்ந்தால் நியாயந்தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வர இருக்கிறார். நம்மை பரிசோதனை செய்யும்படியாக, நம்மை நியாயந்தீர்க்கும்படியாக, நம்மை மதிப்பீடு செய்யும்படியாக வர இருக்கிறார். அந்த சமயத்திலே நாம் எந்த பங்கை பெற்றுக்கொள்ள போறோம் என்பதை உணர்ந்து நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படி இருக்கிறோம். நம்ம யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இதுவரையும் அநேக வரை நான் தவறான முறையிலே மதிப்பீடு செய்த ஒரு பரிசனை போல, ஆனால் இன்று அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த செய்திக்கு பிற்பாடு நான் ஒரு ஆண்டவரே ஒரு ஆயக்காரனை போல, ஒரு வலப்பக்க கல்வரை போல ஆண்டவரே, நான் என்னை சுய பரிசோதனை செய்து என்னை ஆராய்ந்து நிதானித்து மதிப்பிட்டு தேவனே, நான் ஒரு திருந்திய மகனாக மாறுவேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல ஸ்தோத்திரம், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமா? நீரழைக்க நான் எழுந்து வாணாடெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீரறிவீர், நடத்துவீர் உம்மண்டை, உன் சொந்தம்போ கத்த நானும் அந்தம் வரை பின் செல்வேன், ரட்சகா நீர் எந்தன் சொந்தம்,
தடைகள் நான் எண்ணி நிற்க தீரப்பீர் தீர்வாசலை. உம் சொந்தம் ஓ கர்த்தா நானும் அந்தம் வரை பின் செல்வேன். இரட்சகா நீர் எந்தன் சொந்தம் நேச நண்பர் அந்த நீர். இரட்சகா நீர் எந்தன் சொந்தம் நேச நண்பர் அந்த நீர். தோல்வியில் புன்னகை கொள்ள துணை செய்து மகிழ்விப்பீர். மாறாவில் நான் கூடிக்கையில் ருசிகரமாக்குவீர். உம் சொந்தம் ஓ கர்த்தா நானும் அந்தம் வரை பின் செல்வேன். இரட்சகா நீர் எந்தன் சொந்தம் நேச நண்பர் அந்த நீர். இரட்சகா நீர் எந்தன் சொந்தம் நேச நண்பர் அந்த நீர். எல்லா கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த ஜீவிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்திற்காக மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எப்படி எங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டு இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை தேவன் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எங்களுடைய தனி திறமைகளை அல்லது தகுதிகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதோட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை தேவன் தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை செய்தி கேட்ட அனைத்து பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். பாரத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் சிந்திக்கிற செய்தியாக அமைந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென்.